ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஃப்ரீடத்தில் கடைசி ரைட்ஸ் வந்து என்ன ஆர்டிகல் 22. இப்போ ஆர்டிகல் 22 வந்து அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இப்போ அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னா இப்போ ஃப்ரீடம் சுதந்திரமாக இருக்கிறீங்க, அதுக்கு நேர் எதிராக என்ன அப்படின்னா உங்களை சிறைப்படுத்தி வைக்கிறது இல்லை கைது பண்ணி வைக்கிறது. அப்போ இது இப்போ கைது பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இது ரெண்டுமே ஒன்று சாதாரண சட்டத்தினால் நடக்கும், இல்லை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. அது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா அப்படின்னா முன்காவல் தடுப்பு சட்டம், அதாவது டெரரிஸ்ட் ரிலேட்டட் இல்லை தீவிரவாதத்துக்கு தகுந்த சட்டங்கள் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், இது வந்து ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட். இப்போ ஒன்று அரெஸ்ட்டு டிடென்ஷன், இப்போ கைது பண்ணலாம் இல்லை சிறைப்படுத்தி வைக்கலாம். இது ரெண்டுமே ஒன்று சாதாரண சட்டங்களால் பண்ணலாம், இல்லை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா மூலமாக பண்ணலாம். இப்போ ஆர்டினரி அரெஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ ஆர்டினரி அரெஸ்ட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க, இல்லை சிறைப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆர்டினரி அரெஸ்ட்டில் பண்ணும்போது அவருக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 22 சொல்லப்படுது. இப்போ ஒரு போலீஸ் வந்து சாதாரண சட்ட மீறலுக்கு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னா, அந்த ஆஃபீஸர் வந்து அந்த கைது செய்யக்கூடிய நபருக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த காரணத்தினால தான், இந்த சட்ட மீறல்னால தான் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை அந்த நபருக்கு வந்து சட்டமே தெரியலை, உண்மையிலேயே நான் சட்ட மீறல் நான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தான் சட்டம் தெரியாது. அப்போ அவருக்கு இன்னொரு உரிமை இருக்குது, ரைட் டு கன்சல்ட் த லீகல் நாலேஜ்டு பர்சன், அதாவது ஒரு அட்வொகேட்டை ஒரு கன்சல்ட் பண்ணக்கூடிய இது. இப்போ ஒரு கற்றறிந்த வழக்கறிஞருக்கு தான் தெரியும் இது சட்ட மீறலா இல்லையான்னு. ஸோ அவர் கன்சல்ட் பண்ணுறதுக்கான உரிமை. அடுத்து அவரை கைது பண்ணதுக்கு ஒரு வித்தின் 24 hours இப்போ கைது பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவரை ஒப்படைக்கணும். யார்? போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா மெஜிஸ்ட்ரேட்டுங்கிறவர் யார் அப்படின்னா நீதிபதி, அதாவது குற்றவியல் நடுவர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி. அவருக்கு அந்த கிரிமினல் லா பற்றி நல்லா தெரியும், இது சட்டம் மீறலா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ இந்த போலீஸ் போய் அவர்களை 24 மணி நேரத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் சரியாக இருந்தால் அரெஸ்ட்டை கண்டினியூ பண்ண சொல்லுவார், இல்லை அப்படின்னா அவரை விடுதலை பண்ண சொல்லுவார். இப்போ இந்த உரிமைகள் எல்லாருமே ஆர்டினரி அரெஸ்ட் ஆகிற எல்லாருக்குமே இருக்குது. இது போக இப்போ இது வந்து யார் யாருக்கு இந்த ஆர்டினரி அரெஸ்ட்டில் இந்த ஃப்ரீடம் ஆர்டிகல் 22 சொல்லக்கூடியது பொருந்தாது, இவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாதுன்னா 2 பேருக்கு. ஒன்று எனிமி ஏலியன். எனிமி ஏலியன் அப்படின்னா இப்போ ஏலியன்னா வெளிநாட்டவர், எனிமி ஏலியன்னா நம்ம நாடு இன்னொரு நாட்டோடைய போர் தொடுத்திருக்கு, இப்போ அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர், அப்போ அவர் தான் எனிமி ஏலியன், அவருக்கு பொருந்தாது. ஏன்னா ஒரு போர் தொடுக்கும் போதே நிச்சயமாக இந்த 2 நாடுகளுக்கான உறவுகள் வந்து போக்குவரத்து, விசா எல்லாமே தடைபட்டுரும். அப்படி அந்த நாட்டிலிருந்து ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நிச்சயமாக உளவு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு இது பொருந்தாது. ரெண்டாவது, யார் யாரெல்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ், அதாவது ஒரு தீவிரவாத சம்பந்தப்பட்ட சட்டங்களில் கைது பண்ணலாம், அது இவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் பொருந்தாது.